தமிழக அரசு வந்து இந்த தொழிலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா சிறப்பு கவனம் செலுத்தணும். அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஏமாற்றம். வடநாட்டு தொழிலாளர் நம்பி நம்ம இருக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் நாங்கள் இந்த பட்ஜெட்ல எதிர்பார்த்தோம். அப்படி இல்லாமல் இருக்கிறது பெரும் ஏமாற்றம். இந்த பட்ஜெட் வந்து ஒரு பயனற்ற பட்ஜெட். இந்த தொழிலை பாதுகாக்கணும், பின்னலாடை தொழில் பாதுகாக்கணும்னா தமிழகத்திலேயே வறட்சி நிறைந்த மாவட்டங்களை அரசு தேர்ந்தெடுத்து அந்த அடிப்படையில் அங்கே வந்து சலுகைகள் வழங்கினாங்கன்னா நம்ம இந்த தொழிலை வந்து உற்பத்தி பிரிவுகளை அதிகப்படுத்தலாம். அப்படிங்கும் போது வடநாட்டு தொழிலாளர் நம்பி நம்ம இருக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் நாங்கள் இந்த பட்ஜெட்ல எதிர்பார்த்தோம். அப்படி இல்லாமல் இருக்கிறது பெரும் ஏமாற்றம். ஆனால் வந்து இந்த பட்ஜெட்ல வந்து அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் கோடி வந்து பசுமை நகரத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க. இன்னைக்கு உலக அளவில் வந்து திருப்பூர் வந்து பசுமை நகரம் மாறி உள்ளதுங்க. இதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 ஆண்டுகளாக தன்னார்வ அமைப்புகளை ஒன்றிணைந்து இந்த திருப்பூரை வந்து பெரிய ஒரு பசுமை நகரம் மாற்றிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சாயப்பட்டறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டிசார்ஜ் மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு உலக அளவில் வந்து திருப்பூர் வந்து பசுமை நிறைந்த ஊராணி மாறி இருக்கு. அதுக்கு வந்து 10 கோடி அப்படிங்கிறது இது வந்து ஆனப்பசிக்கு பொறி கொடுக்குற மாதிரி இருக்கு. இது பத்தாதுங்க. திருப்பூரை பொறுத்தளவு தமிழக அரசு வந்து தனி கவனம் செலுத்தணுங்க. 10 லட்சம் தொழிலாளர் நேரடி இங்கே வேலை வாய்ப்பு வழங்கிட்டு இருக்கிறோம். தமிழக அரசு வந்து இந்த தொழிலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா சிறப்பு கவனம் செலுத்தணும். அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றம். எல்லா மாநிலத்தில் இருக்கிற அமைச்சர்கள் இங்கே வந்து இந்த தொழிலை கொண்டு போறதுக்குண்டான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சூழல் உருவாகும் போது அதுக்கு நிறைய அடிப்படைகள், நிறைய சலுகைகள் வழங்குறாங்க. அதுக்கு ஈடாக நம்ம தமிழக அரசு வந்து இதுக்கு வந்து சலுகைகள் வழங்கினால் மட்டுமே இந்த தொழில் தடுத்து நிறுத்த முடியும். இல்லைன்னா வரும் காலங்களில் வந்து இந்த தொழில் மற்ற மாநிலங்களுக்கு இடம்பெற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடும். தமிழக முதல்வர் புரிந்து கொண்டு இந்த தொழில்துறை சேர்ந்தவர்களை அழைத்து பேசி தேவைகளை உடனுக்குடனே செஞ்சு தரணும். ஏன்னா ஒரு பட்ஜெட் அப்படின்னாவே தொழில்துறைகள் மூலமா வந்து ஒரு கலந்தாய்வு கோரிக்கைகளை வைத்து அடிப்படையில் நீங்க பட்ஜெட் அமைச்சிங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா வந்து ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் வரும்போது பட்ஜெட் வந்து அங்க இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர் அந்த டிபார்ட்மெண்ட்னுடைய இதை வச்சு அடிப்படையில் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து தொழில்துறைக்கு வந்து பயனில்லாம இருக்கு. இது இந்த அரசு மாத்தணும். வரும் காலங்களில் வந்து அரசு புரிந்து பட்ஜெட்டு தாக்குவதற்கு முன்னால எல்லா தொழில் அமைப்புகளும் ஒன்றிணைந்து அவங்களோட தேவைகளை புரிந்து பட்ஜெட்டை வடிவமைத்தான்னா கண்டிப்பா பயனா இருக்கு. இல்லைன்னா இந்த பட்ஜெட் வந்து ஒரு பயனற்ற பட்ஜெட் மாதிரி அமைஞ்சிடும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.